ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்பவுமே தேங்க்ஸு. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று யூடியூப்பில் வந்துட்டு ஆப்பிள் வாட்சோட ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ரொம்ப அதிகமான வியூஸ் கொடுத்தீங்க. அதுக்காக தான் இந்த தேங்க்ஸ். இதே போல் இந்த வீடியோக்கும் உங்களோட முடிஞ்ச சப்போர்ட்டையும் சப்ஸ்கிரைபரும் கொடுங்க, மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஆப்பிள் வாட்சோட அன்பாக்சிங் மட்டும் இல்லாமல் அதோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாட்சோட ப்ரைஸ் டீட்டெயில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். இப்போது நம்ம பாக்ஸோட ஓவரால் வியூ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் ஹோல் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஹோல்ஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வாட்சோட கலர் வேரியண்ட் என்ன அப்படின்னு காட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ண வேண்டிய டைம். இப்படியே இந்த இதை லிஃப்ட் பண்ணி இழுத்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பாக்ஸுமே ஒரு பாக்ஸில் உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்சும், அடுத்து 2வது பாக்ஸில் உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ராப்பும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ராப் இருக்கிற பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஸ்ட்ராப்பை வெளியே எடுத்துருவோம். ஸ்ட்ராப்பை வெளியே எடுத்து பார்த்திங்கன்னா சிலிக்கானில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு குவாலிட்டியும் சரி நல்லாவே இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு யூசர் கைடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த கியூஆர் மூலமாக தான் நீங்கள் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும் அப்ளிகேஷனை. இது எப்படி நம்ம வாட்ச் ஃபேஸஸ் வச்சுக்கலாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் உங்களோட ஸ்மார்ட் வாட்ச் உள்ளே இருக்கும். ஸோ ஸ்மார்ட் வாட்சை டீட்டெயிலாக உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் வாட்சை நம்ம வந்துட்டு பூட் அப் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? வாட்சை பூட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இருக்கக்கூடிய கியூஆரை வந்துட்டு ஸ்கேன் பண்ணி தான் உங்களால் வந்துட்டு வாட்சை வந்து அப்ளிகேஷன் மூலமாக பேர் பண்ணிக்க முடியும். ஸோ நான் பூட்டப் பண்ணி உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். ஒரு சில சின்ன ஷார்ட்ஸு எப்படி சார்ஜ் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்னெட்டிக் சார்ஜர் நீங்கள் வச்சுட்டு மேலே வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒயர்லெஸ் சார்ஜிங் மாதிரி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சார்ஜ் ஆகிறது. இப்போ நம்ம பூட்டப் பண்ணியாச்சு. இப்போது இதோட ஓவரால் வியூவும் ப்ளஸ் இதோட ஃபீச்சர்ஸையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ பார்க்க ரெடியாக நீங்கள்? நானும் ரெடி தான். ஒன் செகண்ட் பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க, ஸ்மார்ட் வாட்ச்சு, அது போக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராப்பு, அது மட்டும் இல்லாமல் யூசர் கைடு கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்கன்னா 1.75 HD. அது போக ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே பேனல் தான் கொடுத்துருக்காங்க. 44 mm வித் இருக்கும். ஸோ இது போக நமக்கு பூட்டப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்க்ரான் மூலமாக தான் நம்ம பவர் ஆஃப் பண்ணிக்கணும். ஓகேவா? வாட்சோட பின் சைடு தான் உங்களுக்கு எல்லா சென்சாரும் இருக்கும். அது போக சார்ஜிங் போர்ட்டும் பின்னாடி தான் இருக்குது. இந்த ஸ்க்ரான் மூலமாக நீங்கள் வந்துட்டு பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு மைக்கும் கொடுத்துருப்பாங்க. அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் கிரில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ 44 mmக்கு ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காட்டி பிரைட்னஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ரைட் சைடு நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நீங்கள் மெயின் மெனுவுக்கு போயிடலாம். அப்படியே டாப்லேருந்து சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் மெனு வந்துக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா, டாப்லேருந்து பாட்டம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எல்லா விதமான மோடும் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதில் சார்ஜிங் இண்டிகேஷன் பார்த்திங்கன்னா மேலேயே உங்களுக்கு காட்டியிருப்பாங்க எவ்வளோ % இருக்குது அப்படிங்கிறது. வாட்சோட மெயின் மெனுக்கு நீங்கள் ரைட் சைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா போயிடலாம். பேக் வரதுக்கு டாப் லெஃப்ட்லேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? இப்போது நம்ம வாட்சோட மெயின் ஃபீச்சர்ஸை நம்ம பார்த்துருவோம். இந்த ஸ்க்ரோலை ரொட்டேட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய வாட்ச் ஃபேஸஸ் என்னென்ன இருக்கோ அதை மாற்றிக்கலாம். அது போக உங்களோட ஃபோட்டோவையும் நீங்கள் வால்பேப்பராக வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் வாட்சோட ரைட் சைடு நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கிங்க. ஸ்வைப் பண்ணிவிட்டு இதில் ஃபோன் புக் ஆப்ஷன் இருக்குது, டயலர் இருக்குது, மெசேஜை உங்களால் ரீட் பண்ணிக்க முடியும். அது போக
ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோடு என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ரேட் மானிட்டர் இருக்குது, ஸ்லீப்பிங் மோடு இருக்குது, ஆக்சிஜன் மானிட்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால்குலேட்டர், ப்ளூடூத் மியூசிக்கு, கேமு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறிய இதில் மூலமாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வேறு லெவலான ஒரு ஃபீச்சர்ஸ்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மோஷன் டிடெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் இதோட அக்யூரசி இருக்குமா அப்படின்னு கேட்டால், இதனால் வரைக்கும் நான் அக்யூரசி செக் பண்ணி பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, இல்லை இந்த வீடியோ போல் நிறைய வீடியோ வேணுமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே போல் இதுலேயும் நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2500. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே டியூன். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.